அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு February 7, 2024 புதன்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் ஜென்ரல் நியூஸ் அண்ட் எலெக்ஷன் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். நம்ம மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறக்கலாகாது, துன்பம் வந்த காலத்திலும் உறுதுணையாய் உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது அப்படின்னு செய்நின்றி அடித்தல் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, குறைந்த வட்டங்களை கொண்ட மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தை சுழற்சி முறையில் செயல்படுத்த அறிவுரைன்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தை 12 வட்டங்களுக்கு குறைவான மாவட்டங்களில் சுழற்சி முறையில் செயல்படுத்தலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதாவது இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பிட்ட வட்டத்தை ஆட்சியரை தேர்வு செய்து அங்கே மாதத்தின் கடைசி புதன்கிழமை முகாமினை நடத்துவார்னு தெரிவிச்சிருக்காங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி புதன்கிழமை. அடுத்ததாக, உத்தரகாண்ட் பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா தாக்கல், பழங்குடியினருக்கு விலக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. முக்கிய அம்சங்கள் அதில் பழங்குடியினருக்கு விலக்கு, பலதார திருமணத்துக்கு தடை, லிவ்இன் உறவுக்கு பதிவு கட்டாயம், இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதில் ஒரு கொஸ்டின் என்னென்னா, இது எந்த ஆர்டிக்கிளுக்கு எத்தனை நம்பர் ஆர்டிக்கிளில் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வரும், இந்திய அரசியலமைப்பில் எத்தனாவது ஆர்டிக்கிள் இது வரும்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக லெஃப்ட் சைடில் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். போட்டித் தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை, மக்களவையில் மசோதா நிறைவேற்றம். அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை, 1 கோடி அபராதம் விதிக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் செவ்வாய்க்கிழமை நிறைவேறியது. திறமை வாய்ந்த மாணவர்களின் நம்பிக்கையை பொதுத் தேர்வுகள் முறையற்ற செயல்பாடுகளை தடுத்தல் மசோதா 2024 உறுதி செய்யும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, 1000வது ஒருநாள் கிரிக்கெட், ஆஸ்திரேலியா அசத்தல் வெற்றின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேற்கிந்திய தீவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் செவ்வாய்க்கிழமை வென்றது. இதன் மூலம் 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரை 3-0 என முழுமையாக கைப்பற்றிய அந்த அணி ஒருநாள் கிரிக்கெட்டில் இது ஆஸ்திரேலியாவின் தொடர் 12வது வெற்றியும் கூட. மேலும் இது ஆஸ்திரேலியாவின் 1000வது ஒருநாள் கிரிக்கெட் ஆகும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு அடுத்தபடியாக அத்தனை ஆட்டங்கள் கண்ட ஒரே அணி ஆஸ்திரேலியா என்பது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அணி 1970-71 முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி விளையாட 71 முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி விளையாடி வருகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, எரிவாயுத்துறையில் ரூபாய் 5.5 லட்சம் கோடி முதலீடு, பிரதமர் உறுதி. கத்தாரிடம் இருந்து மேலும் 20 ஆண்டுகளுக்கு எரிவாயு இறக்குமதி ஒப்பந்தம் கையொப்பம்னு தெரிவிச்சிருக்காங்க. இது எங்கே வச்சுன்னா உலக அளவில் வேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமான இந்தியா விளங்குகிறது. நாட்டின் சேவையை பூர்த்தி செய்யும் வகையில் எரிவாயுத்துறை அடுத்த 5 to 6 ஆண்டுகளில் $67 பில்லியன் அமெரிக்க, இந்திய மதிப்பில் 5.5 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. கோவாவின் கடற்கரை நகரமான பேதூலில் இந்திய எரிசக்தி வாரம் 2024 பிரதமர் மோடி செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் அண்ட் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், வேணுவரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் கரெக்டாக நம்ம சேனலில் இருக்குது, வேணுவரும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.